ஆடியோ பேஸ்டில் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து ஹியூம்னு ஒருத்தன் இருக்கான், இவன் பெய்டு. 11 லேப்ஸு இவனும் பெய்டு. ஃப்ரீ வந்து என்விடியாவோட பேராகிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஹக்கிங் ஃபேஸ் ஸ்பேசஸ்லேயே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் வந்து ஆடியோ பற்றி பேசுனா, எனக்கு தெரிஞ்சு ஏஐ உலகத்தில் ஃப்யூச்சர் வந்து யூஏயே இருக்காது. எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசியே வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கும். அது என்னப்பா, ஓகே. இப்போ ஜெமினி வச்சுருந்தீங்கன்னா, ஜெமினியும் கூகுளோட தான். அதை வந்து பெய்டு வாங்கலாம், ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ. இது வந்து உங்கள் யூபிஐ வச்சு பே பண்ணணும். $2 எடுத்துகிட்டு $2 கொடுத்துருவான். ஆனால் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் கேன்சல் பண்ணலன்னா திரும்ப அடுத்த மாதம் சார்ஜ் பண்ணணும். ஸோ 1 மந்த் ட்ரையல் எடுத்து பாருங்கள். அதில் கொஞ்சம் லிமிட்ஸ் அதிகமாக தருவான். அந்த 2.5 ப்ரோ மாடலோட லிமிட்டும் அதிகமாக இருக்கும். ப்ரோவோட மாடலும் இது ஃப்ளாஷ் மாடலும் லிமிட் அதிகமாக இருக்கும். அப்புறம் அவனோட சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நோட்புக் எல்லமோட நோட்ஸ் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும். சும்மா இது மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் லிமிட், கூகுள் ட்ரைவோட ஸ்டோரேஜ் லிமிட் நிறையா தருவான். அப்புறம் நீங்கள் அனுப்புகிற மெயிலை வந்து அவனே வந்து ஆட்டோமேட் பண்ணி ரிப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் சில ஃபீச்சராக கூகுள் தரான். 1 மந்த்துக்கு அதை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக். நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஜெமினி, சாட்ஜிபிட்டிலாம் அந்த மாதிரி ட்ரையல் தரதா எனக்கு தெரில. $20 அவன்கிட்டையும் $20 பிளான் இருக்குது, $200 பிளான் இருக்குது. இவனும் ஆந்த்ரோபிக்னு பார்த்தீங்கன்னா $20 ஒரு பிளான் இருக்குது, $100 ஒரு பிளான் இருக்குது, $200 ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், $200 கொடுத்து வாங்குற அளவுக்கு அது ஒர்த்தா ஒரு மாதத்துக்கு? $200 இந்தியா கரன்சிக்கு மாற்றிங்க. பட் இதை யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இந்த $200 அழகாக ரிகவர் பண்ணிட்டு போயிடறாங்க. உங்களால் முடியும். இதில் ஃபீச்சர்லாம் எடுத்து ஒரு மாதம் யூஸ் பண்ணி இந்த $200 உங்களால் ரிகவர் பண்ண முடியும்னா என்னோடய சஜஷன் இது போங்க. ஓகேயா? இல்லை $20 வச்சு உங்களால் கொஞ்சம் உங்களோட ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீ யூஸ் பண்ணுங்கள். எப்போ அந்த லிமிட் அடிச்சுட்டே இருக்கீங்களோ அப்போ யோசிச்சுட்டு இதுக்கு மூவ் ஆகுங்க. பெய்டு இதுக்கு மூவ் ஆகிட்டு ஸ்டார்ட் யூஸிங் இட், இம்ப்ரூவிங் இட். இதெல்லாம் வந்து நான் சொன்னது ஃப்ரான்டியர் மாடல்ஸ் வாங்க, ரொம்ப டாப் ஆஃப் தி லைன் எப்படி அந்த மாதிரி மாடல்ஸு. இந்த மாடல்லாம் நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இன்டர்நெட் போச்சுன்னா போச்சு. நீங்கள் அனுப்புகிற டேட்டாலாம் அவனோட ப்ரைவசி படிங்க. அவன் எடுத்து ட்ரெயின் பண்ணிக்கலாம், ட்ரெயின் பண்ணாமே இருக்கலாம். அவனோட பீட்டா வெர்ஷனுக்குலாம் என்ன பண்ணுவாங்கிறதெல்லாம் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே சென்சிட்டிவ் டேட்டா கொடுக்காதீங்க. எனக்கு இந்த ரிஸ்க்லாம் இருக்குது, என்னால் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கா அப்படின்னா லோக்கலில் அவங்க ஏஐ ரன் பண்ணலாம்.